இப்போ இந்த அம்மாஞ்சிட்டு அத்தங்கா பெயரெல்லாம் இப்போ இல்லவே இல்லை, அத்தையே இல்லை. அத்தை இருந்தால் மாமா இருந்தால் தானே மாமா பையன் அம்மாஞ்சின்றதுக்கு. அவன் அம்மாஞ்சியாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இல்லவே இல்லை. எங்கே போக போகுது? ஒரு பெண் ஒரு பையன் பையனோட நிறுத்திக்கிறாங்க. பொண்ணாயிட்டாக்க போதும், ஆணோ பெண்ணோ எல்லாம் சமம் என்ற உணர்வு வந்து விடுகிறது. இந்த நிலையில் புதிய உறவுகளை எப்படி உருவாக்குது என்றால், இந்த உறவுகள் ஏற்படுவதற்கு முதல்ல பிளட் ரிலேஷன்ஸ் இருக்குது. இந்த பிளட் ரிலேஷன்ஸ் தான் நம்ம அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர்ஸ், இதெல்லாம் பிளட் ரிலேஷன். தானாடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்லுவார்கள். நமக்கு ஏதாவது ஒன்றுனா முதல்ல வந்து நிற்பாங்க. ஒரு பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவள் அண்ணன் வந்து நிற்பான், மச்சான் வந்து கேட்பான். இப்போ மச்சானே கிடையாது. தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லுவார்கள். இப்படி தனிமரத்தை தோப்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குழந்தை என்பது குடும்பம் என்று சொல்லுவார்கள். குழந்தை 2 குழந்தைகள் இருக்க வேண்டும். அரசே வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னது. ஆனால் இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொல்லி அந்த ஒருவருக்கு கொடுக்கக்கூடாத செல்லத்தை எல்லாம் கொடுத்து நன்றாக வளர்ப்பதில்லை. இந்த வளர்ப்பு முறை சரியில்லாத காரணத்தில் தான் குற்றவாளிகள் அதிகமாகின்றார்கள். இந்த குற்றங்கள் வந்து முதல் குற்றத்திலேயே அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டால் அடுத்த குற்றம் நடைபெறாது. நம்ம ஊடகங்களில் பார்க்கின்ற குற்றவாளிகள் நான் 70 முறை சிறை சென்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது 70 முறை அவன் குற்றம் செய்ய இந்த சமுதாயம் அவனை அனுமதித்திருக்கிறது என்று தானே அர்த்தம். அதுவும் செய்தித்தாள்கள் அவன் 7 முறை சிறை சென்றவர் 8வது முறையாக கைது என்று சொல்லும் பொழுதோ, அல்லது 6 முறை திருமணம் எனது ஆணோ பெண்ணோ 8வது முறையாக இல்லை 7வது முறையாக திருமணம் செய்து கொள்கின்றான் என்று சொல்லும் பொழுதோ மனது வலிக்கின்றது. சட்டம் அனுமதிக்கின்றது, சமுதாயம் அனுமதிக்கின்றது. அதனால் இந்த குற்றங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. இதற்கு காரணங்கள் உறவுகளில் இணக்கம் இல்லை, உறவுகளில் நெருக்கம் இல்லை, உறவுகளில் சரியான புரிதல் இல்லை. மாமன் பண்ண விட்டுட்டு எங்கேயோ கொண்டு போய் அமெரிக்காவில் இருக்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஏன் பிரச்சனை வராது? நெருக்கத்திலோ தெரிந்தவர்களிடமிருந்தோ ஒரு பெண்ணையோ பிள்ளையோ எடுத்தால் எப்படி பிரச்சனை வரும்? அதற்காக இல்லாமல் ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டு நான் இளைய தலங்களில் எச்சரிக்கை தேவை என்று கூட சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதினேன். வெப்சைட்டில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக நம்ம சொல்லவே முடியாது. அவற்றை நம்பி பெண்ணை கொடுத்து விட்டு சரியாக விசாரிக்காமல் இல்லை பிள்ளையை கொடுத்து விட்டு பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடிய நிலைகளும் உண்டு. அதற்கு அடுத்தது மன அழுத்தம் காரணமாக பெருகி வரும் தற்கொலைகள் பற்றிய கவலை எனக்கு அதிகமாக இருக்கின்றது. மன அழுத்தம் காரணமாக 25 வயது முதல் 35 வரை இறக்கும், ஹார்ட் அட்டாக்கில் இருக்கும் நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. வயசானவங்க எங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதில்லை. ரொம்ப யங் பீப்புள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகத்தில். எப்படி வருது? ஸ்ட்ரெஸ். என்ன ஸ்ட்ரெஸ்? பணம் 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 பணம். 24 மணி நேரம் பணத்தின் பின்னால் ஓடக்கூடியது. நமக்கு பணம் வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நிம்மதி வேண்டும் என்றால் நிம்மதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் செலவிட வேண்டும். ஒரு பையன் கேட்டான் அப்பா வேணும். அப்பா உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? 5000 ரூபாய். உனக்கு 5000 ரூபாய் கொடுத்துறேன், என்னோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். இதுதான் யதார்த்தம். பையன் எழுதுக்கும்போது அப்பா ஆஃபீஸ் போயிடுறாரு. அவன் அப்பா திரும்பும்போது பையன் தூங்கிட்டு இருக்கான். பார்க்க முடிவதில்லை, பேச முடியவில்லை. நாம் உண்மையிலேயே ஒருத்தரை அதிகமாக மதிக்கிறோம் என்றால் அவர்களுக்காக செலவிடும் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். அவருடைய முன்னுரிமையில் நாம் இருக்க வேண்டும். அந்த முன்னுரிமையில் நாம் இல்லை என்றால் இந்த உறவு கேள்விக்குறியாகிவிட்டது, சவால் மிக்கதாக ஆகிவிட்டது, சிக்கலாக மாறிவிடுகின்றது. நேரம் கிடைத்தால்தான் பேச முடியும். நேசிப்பது, யோசிப்பது, வாசிப்பது 3ம் முக்கியம் ஒரு மனிதனுக்கு. முதல்ல நேசிப்பது. லவ் பண்ணுறதுனா ஆம்படியானுக்கு தெரியல, பொண்டாட்டிக்கு தெரியல. நேரத்தை லவ் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே. அப்போ ஒரு குழந்தை தான் இருக்கும். நேரம் இல்லை. ஹோம்ஒர்க் பையை எடுத்துகிட்டு அந்த பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேன்னு கேட்டாக்க சண்டே தான். ப்ரொவைடட் இட் இஸ் ஏ ஹாலிடே.
என்னவோ வெயிலில் வரா மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சனி ஞாயிறு லீவு நான் பையன் அப்படி வீட்டுக்குள்ளே தூக்கி எரிஞ்சிட்டு, நான் ஒரு ரூரல் பிரைமரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி நிலைமை சொல்கிறேன். அதை எரிஞ்சிட்டு அதோடு அந்த பையை தீண்ட அப்படியே குண்டு இருக்க பையன் மாதிரி பார்த்துட்ருப்போம். மண்டே காலையில் தான் எடுப்போம். மண்டே காலை பரபரப்பாக எடுத்துகிட்டு அந்த டீச்சர்லாம் எப்படி ஏமாத்துறது ஒரு குரூப்புக்குள்ளே தெரியும். தீண்டத்தகாத பொருள் மாதிரி குண்டு இருக்க பையன் மாதிரி பார்த்துட்டு மண்டே மார்னிங் எடுத்துகிட்டு, இன்னொரு விஷயம் கேட்டால் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை பார்த்தா நான் பார்த்துருக்கேன். அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு வருவான். 11 மணிக்கு அழுதுட்டு தூங்கிடுவான். அப்புறம் நல்லா சாப்பிடுவான். 4 மணிக்கு 1 2 3ன்னு போய் நிற்பாங்க. பெல் அடிச்சோன்னா முதல்ல வீட்டுக்கு போவான். அந்த பையனுக்கு காலையில் ஸ்கூலுக்கு வரத்துக்கு வழி தெரியாது. சாயந்தரம் வீட்டுக்கு முதல்ல போய் நிற்பான். என்ன காரணம்? பள்ளிக்கூடங்களில் கைவீசு, அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, இவன் கையை கட்டிகிட்டு இருக்கான். பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை மாற வேண்டும். பெற்றோர்களை மதிக்க வேண்டும். கல்வி வணிகமயமாக இருப்பது தொடக்க நிலையிலே. நாங்களாம் 1ஆம் கிளாஸ் தான் படித்தோம். நான் 8ஆம் மாதம் பிறந்தவங்கன்னா 6ஆம் மாதம் நானே போய் கொடுத்துட்டேன் டேட் ஆஃப் பர்த். வாத்தியார் பார்த்தாரு. சரி 6ஆம் மாதம் ஜூன் மாதம் அகாடமிக் இயர் R1 போட்டு விட்டா 2 மாதம் முன்னாடியே ரிட்டையர் ஆக வேண்டியது நிலைமை ஆகிடுது. இப்போலாம் அப்படி கிடையாது. பிறக்கும்போதே ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே இஷ்யூ பண்ணிடுறாங்க. கல்லறை முதல் கருவறை வரை சில்லறை தேவை என்ற நிலைமை வந்து விட்டது. என்ன பண்ணணுமா பண்ணிடுறேன் நாங்கள், அப்படி போகுது. அது என்னன்னே தெரியல. என்ன உண்டா அது பண்ணிடுறேங்க, அது என்னங்க இது, அதாங்க அது அதான். எனவே இந்த உறவு முறைகள் பணத்தை அடிப்படையாக கொண்டு மாறிவிட்டன. அவர் எவ்வளவு மொய் எழுதினார் அதை எழுதிடுவோம். இந்த மொய் கலாச்சாரம் என்பது அந்த ஒரு பெரிய திருமண செலவு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுப்பது. இதையே ஒரு வாழ்க்கை தொடங்கும் போது நடப்பது திருமணம், வாழ்க்கை முடியும் போது இறுதி ஊர்வலம் நடக்கும் பொழுது எக்கச்சக்கமான மாலைகள். அந்த மாலைகளுக்கு கொடுக்கும் காசை ஒரு உண்டியல் போட்டு அந்த உண்டியலில் போட்டு போகலாம். ஏனென்றால் திருமணம் என்பது எதிர்பார்த்து வருவது. ஆனால் இறுதி மூச்சு என்பது எப்பொழுது வந்தாலும் நின்று போகலாம். நமது உடம்பிலேயே அதிகமாக உழைக்கும் ஒரே உறுப்பு நமது இதயம்தான். அந்த இதயம் ஓய்வு எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டாரு, ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் போகிறோம். முதல்ல மூளைக்கு பிளட்டு போகிறது கோமா. பிளட்டு மூளை போனால் இது பிரெயின் டெத்து, மூளைச்சாவு. அதுக்கு அடுத்தது உயிர் சாவு. அது ஓய்வு எடுக்காமல் எப்படி இருக்கிறது? நமக்கு ஒரு 2 நாளில் ரெஸ்ட்டே கிடைக்காதான்னு பார்க்குறோம். அதனால் தான் முதுமையில் ஓய்வு என்பதை நாம் அறியக்கூடாது, செய்யக்கூடாது என்று அடிக்கடி சொல்லிக் கொள்கின்றோம் எங்களுக்குள்ளேயே. சிறிது 1 மணி நேரம் தூங்கினால் கூட போதும். நாம் மனதை திரும்ப ஒருமுகப்படுத்தி கொண்டு திரும்ப நமது ஏதாவது ஒரு செயலை செய்ய தொடங்குகின்றோம். இந்த முதுமை ஒரு மதிக்கத்தக்க விஷயம் என்பது இந்த இளைய தலைமுறைக்கு எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. அனுபவம். நான் டெல்லியில் ஒரு தடவை கரோல்பாக் பக்கத்தில் மெட்ராஸ் ஹோட்டல், அப்போ சாப்பாடு அங்கே வந்து 25 ரூபாய். ஒரு இடத்துல போய் நின்று எனக்கு இது தெரியாதுன்னு சொன்னாக்க தெரிஞ்சவங்க சொல்ல போகிறாங்க. அதான் அனுபவம். அங்கே 1 வே டிராஃபிக்னு போகிறவங்க சொன்னாக்க அதை கேட்டுக்கணும். இன்றைய தலைமுறையிடம் பெருசு சும்மா கடை உனக்கு என்ன தெரியும். நமது அனுபவங்களையோ ஆற்றலையோ அறிவையோ பகிர்ந்து கொண்டால் அதை பெறுவதற்கு தயாராக இல்லை. 60 வயது ஆகி நரை விழுந்து தலையில் முடியும் சென்று விட்டால் இவர்கள் டஸ்ட்பினில் எடுத்து போட வேண்டியவர்கள் என்று நினைக்கின்றார்கள். நான் எந்த குழந்தைகள் அப்படி இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் சொல்லுங்க. நமது குழந்தைகள் சில பேர் அப்படி நம்ம பற்றி பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த முதுமை என்பது ஒரு வரமாக மாற வேண்டும், சில பேருக்கு சாபமாக இருக்கின்றது. எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. நான் எல்டோர்ஸ் என்ற புத்தகத்தில் எழுதினேன். இது நிஜமாக நடந்த கதை. இப்படி பல கதைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்று இருக்கின்றன. ஒரு கதை, எனக்கு 6 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. என்னுடைய மனைவியும் என்னுடைய பையனும்
என்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு என்னை தெரித்து விட்டார்கள். நான் இப்பொழுது அம்பத்தூரில் ஒரு கம்பெனி வாசலில் செக்யூரிட்டியாக பணிபுரிகின்றேன். பணியில் உங்களுடைய அந்த எல்டர்ஸ் புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தது. அந்த கட்டுரையை படித்தேன். உங்களுக்கு தொலைபேசி செய்கிறேன். எனக்கு ஏதாவது உதவ முடியுமா? உடனே அந்த 4516 எல்டர்ஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய பணி அற்புதமானது. உடனே எடுத்து அவங்களுடைய அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு, அதற்கு பிறகு நீ குடும்பத்தோடு சென்று இருக்கிறாயா, இல்லை உன்னை ஒரு ஓல்டேஜ் ஹோமில் கவர்மெண்ட்டில் சேர்த்துட்டுமான்னு கேட்டு அவர் பாசம் பண்ணிப்பது. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கு இருக்க பாசம் என்பது அபரிதமானது. பையன் கவனிக்க மாட்டான். பையன் சொல்கிறது அப்பா கேட்க மாட்டார், ஆனால் பேரன் சொல்கிறது கேட்பார். பையன் எதை மாட்டேன்னு சொன்னாரோ அந்த விஷயத்தையே பேரனோ பேத்தியோ சொன்னால் அதுக்கு என்னடா அப்படியே பண்ணிடலான்னு வரும். இது அனுபவத்தால் சில பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் பையனும் அப்பாவா என்ன சொல்லுவாங்க, நீ போய் தாத்தா கிட்ட சொல்கிறா. அதே மாதிரி அப்பாக்களுக்கு அந்த மகள் ரொம்ப பிடிக்கும். அப்பா கிட்ட ஏதாவது காரியம் ஆகணுன்னாக்க பையன் அம்மா கிட்ட போய் தாஜா பண்ணுவான். அம்மா அவர்கிட்ட சொல்லுமா, என்னால் போராட முடியலம்மா. பொண்ணுக்கு ஆகணுன்னா நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன், போ, நீ எப்பவுமே இப்படி தான். என்னவோ அவங்க மட்டும் பெற்றுட்டா மாதிரி. இந்த மகள் அப்பா, மகன் அம்மா, இது சிக்மண்ட் ஃப்ராய்டோட தத்துவம் தான். இந்த உறவு அற்புதமானது. நம்மை அறியாமையே ஒருத்தர் கஷ்டப்படும் போது கண்ணீர் வருகிறது என்றால் அதுதான் அற்புதமான உறவு. அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். ஜனனி ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாக்க அதுக்கு நான் கண்ணீர் விடுவேன். ஏன் கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். அந்த கண்ணீர் இப்படி வரும், இந்த ஏமி வரும், அழுதாக்க இப்படி வரும். நம்ம பையன் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டாக்க ஆனந்த கண்ணீர், அப்பா என்னால் பண்ண முடியாதெல்லாம் நீ பண்ணிக்கிறீர்கள். அதே மாதிரி மேக்ஸில் என்னடா இவ்வளோதான் மார்க் எடுத்திருக்கேன், நீங்கள் எடுத்தது தெரியாதா, என் பையன் நல்லா தான் எடுக்கிறான், நாங்கள் எம்மண்டாட்டி சொல்லுவாங்க. உறவுகள் அற்புதமானவை, இது கொண்டாட வேண்டும். வாழ்க்கை அற்புதமானது, ஒரு முறை தான் கிடைக்கும். கொஞ்ச நேரம் எதையும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறது போனாக்க திரும்ப பண்ண முடியாது. டாக்டர்ஸ் கொண்டு ப்ரெஸ் பண்ணுவாங்க, திரும்ப வரக்கூடியது மிக மிக கம்மி. இந்த விஸ்வேஸ்வர் ரமேஷ் என்பவர் மட்டும்தான் 141 பேரோ 247 பேரோ போன அந்த அகமதாபாத் ஏர்போயிங் 747 உயிர் பிழைத்த ஒரே ஆள். நேற்று அவரை பற்றிய ஒரு கட்டுரை நான் எழுதியிருக்கின்றேன். இன்றும் மன அழுத்தத்தில் இருக்கின்றார். தன்னுடைய பெண்ணோடவோ பெண்டாட்டியோடோ பேச முடியல. பாருங்க, அவ்வளோ பெரிய விபத்து. ஒரே ஒரு மனிதன், நீ இருக்கக்கூடாது, நீ இருக்க வேண்டும் என்ற கடவுள் ஆணை. அவருடைய தம்பி பக்கத்தில் இருந்து அவர் போயிட்டார். எனவே இறைவன் நமக்கு எத்தனை நாட்கள் நமது மூச்சை விட வாய்ப்பு கொடுப்பார் என்பது நமக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்பது தான். 1000 கஷ்டங்கள் வரும். புயல் காற்றாகவோ பூங்காற்றாகவோ மாற்றிக்கொள்வது நமது கையில் தான் இருக்கிறது. உங்களை மிஞ்சி என்ன நடந்துடும்? உன்னுடைய வாழ்க்கையினுடைய தலைவன் நீதானே, நம்முடைய வாழ்க்கையின் தலைவன் நான் தானே. அந்த ஒரு உறுதி இப்பத்தி தலைமுறைக்கு இருக்குது. பார்த்துக்கலாம். ஒரு வார்த்தை இருக்குது, பார்த்துக்கலான்ற வார்த்தை ஒரு பெரிய நம்பிக்கையூட்டும் வார்த்தை. பார்த்துக்கலாம், எல்லாம் தானாக நடக்கும். பார்த்துக்கலாம், எல்லாம் தானாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையே நமக்கு வாழ்க்கையில் நல்லவற்றை கொண்டு வரும். ஆனால் திடமாக நம்ப வேண்டும். ஆண்டவங்கிட்டே போய் வேண்டிட்டு இவர் நம்பலாமா நம்பக்கூடாதான் இருக்கக்கூடாது. பூர்ண நம்பிக்கை தான் சரணாகதி. ஆண்டவனை பூரணமாக நம்ப வேண்டும். மகாபாரதத்தில் ஒரு காட்சி, பஞ்சபாண்டவர்களும் கிருஷ்ணனும் ஒரு ஆற்றில் குளித்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபாண்டவர் எல்லாரும் கரையேறி வீட்டுக்கு செல்கிறார்கள். திரௌபதி கரையில் நின்று கொண்டிருக்கிறாள். அண்ணா நீ ஏன் வரவில்லை என்று சொன்னால் கண்ணா இப்படி பார்க்கிறான். உடனே புரிந்து கொண்டு தன்னுடைய பட்டுப்புடையில் ஒரு பகுதியை கிழித்து கண்ணனுக்கு போடுகிறார். கோமணமாக கட்டிட்டு மேலே வரார். அந்த கோமணமாக இருக்கிறது தான் பின்னாடி துச்சாதன் கிளியில் உரியும் போது கொடுக்குறார். எனவே நம்ம கடவுளுக்கு கொஞ்சம் கொடுத்தால் அந்த ஒருபடி கோமணம்
புடவைய அளவை துச்சோதன் கை வலிக்க உரிய கொடுத்தது பார்த்தீங்களா? கடவுளுக்கும் கோவிலுக்கும் சக மனிதர்களுக்கும் அள்ளி அள்ளி தர வேண்டும். இது நமக்கு அதிகமான வரவுகளை மட்டுமே கொடுக்கும். நல்ல காரியங்களுக்காகவோ கடவுளுக்காகவோ செலவு செய்வது ஒரு செலவு கணக்கில் எழுதக்கூடாது. எனவே இந்த உறவுகள் மேம்படுத்துவதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், நல்ல குடும்பம், இது பிளட் ரிலேஷன். அடுத்தது நட்பு. நான் உறவும் நட்பும் நமது இரு கண்கள் ஒரு கட்டுரை எழுதினேன். நலம் நாடும் நட்பு வேண்டும் என்று எழுதினேன். பாருங்கள், நட்புக்கு பல உதாரணங்கள் நமது இதிகாசங்களில் இருக்கின்றன. கர்ணன் பஞ்சபாண்டவர்களில் முதல் 6 பேர் சொல்லணும். பட் கர்ணன் தான் தலைமகன். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக நான் வரமாட்டேன், ஆனால் அம்மா கொடுத்த கண்டிஷனுக்கெல்லாம் உட்பட்டு அந்த 18 நாள் பாரத போரை செய்தார். இப்போ என்ன ஆகுது? கூட 10 ரூபா கொடுத்தாக்க விஷயமே மாறிடுது. பணத்தால் அளவிடப்படுகின்றது. நன்றி உணர்வு என்பதை இந்த காலத்தில் குறைவாக இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு மனப்பாங்க நம்மிடம் இருக்க வேண்டும். ரொம்ப தேங்க்ஸ் போஸ் சார், இன்றைக்கி வந்ததுக்கு. ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் அவரும் மகிழ்தல். இவ்வளோ பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கும் பொழுது எனக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கின்றீர்கள். இந்த நேரத்தை நான் என்றுமே திரும்ப தர முடியாது. காலம் பூரா உங்களுக்கு நான் கடன் பட்டு இருக்கின்றேன் என்பது தான் என்னுடைய பதிவு. எனவே நல்ல நட்புகள் வேண்டும், நல்ல உறவுகள் வேண்டும். ஏனென்றால் நட்புகள் உறவுகளாக மாறுகின்றன. தற்போதைய திருமணங்களிலோ அல்லது இறுதி உறவுகளிலோ உறவுகளை விட நட்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. நம்பிக்கை தகுந்த நட்பாக இருக்கின்றன. ஒரு ரகசியத்தை ஒருவரிடம் சொன்னால் இன்னொருடம் கொண்டு போய் சொல்லாமல் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை எந்த உறவிடம் இருக்கிறதோ அந்த உறவு தான் நல்ல உறவு. அவள் என்ன சொன்னார் தெரியுமா? படுத்தார், நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே டிவியில் வரதுக்கு முன்னாடியே போகிற மாதிரி போயிடக்கூடாது. உறவுகள் நம்பகத்தன்மையாக இருக்க வேண்டும், நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இந்த நட்பை எல்லாம் பயணத்தின் மூலம் நல்ல நட்புகளை பெறலாம். பயணம் என்பது ஒரு படிப்பு. பயணத்துக்கும் வாழ்க்கைக்கும் பல தொடர்புகள் உண்டு. பயணம் தொடங்குவது தெரியும், டேட்டா பர்த் தெரியும், ஆனால் கொண்டு போய் சேர்ற வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. சக பயணிகள் எப்படி இருக்கிறார்கள் அதை பொறுத்தான் நமது பயணம் மகிழ்ச்சியாகவோ சோகமாக அமையும். நல்ல பெர்த்தில் படுத்துட்டு போது எல்லாம் ஒருத்தர் நல்ல ஃபஸ்ட்டு கியரில் குரட்டை விட்டுட்டு இருந்தால் நம்ம தூக்கம் என்ன ஆகும்? அவர் நல்லா தூங்குவார், ஆனால் நம்மளால் தூங்க முடியாது. இப்படி தான் வாழ்க்கையும். அதுக்கடுத்து இப்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் சமூக ஊடகம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இவை கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்தலாம். என்னுடைய எழுத்துக்கு பயன்படுத்திக் கொள்கின்றேன். எந்த தகவலை கேட்டாலும் ஈஸியாக கிடச்சிடுது. நான் என்னுடைய ரிசர்ச்லாம் 1990 முடித்தேன். 1990 பிஹெச்டி இன் எஜுகேஷன் பண்ணும்பொழுது இப்படி கூகுளில் கிடையாது. எல்லாம் போய் லைப்ரரியில் போய் தான் பார்க்கணும். இப்போ கூகுளில் போஸுன்னு போட்டால் அவரோட ஜாதகமே வந்துடுது. எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, லேட்டஸ்ட்டாக என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணார், எல்லாமே வந்துடுது. அப்போல்லாம் அப்போ கிடையவே கிடையாது. தேடி தான் செல்ல வேண்டும். அது நோட்டில் எழுதிக்கணும், டைப்ரைட்டர் கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு டைப்பிஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள சம்பளத்தை கொடுத்து, அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா எங்கிட்ட தீசிஸ் வரும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போ என்ன காப்பி அடிச்சோன்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கண்டுபிடிச்சிடலாம் பிளாகரிசம் எவ்வளோ இருக்குது என்பது. சமூக ஊடகத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்த புத்தகங்கள், வாசிப்பை நேசிப்போம். வாசிப்பது என்பதும் நேசிப்பது என்பதும் யோசிப்பது என்பதும் குறைந்து விடுகின்றது. யோசித்து எந்த வேலையும் செய்யறதில்லை. நானே கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? ஏனென்று கேட்டால் நாம் மனம் சொல்வதை கேட்கின்றோம். யோசிப்பது என்பது மூளையை சார்ந்தது. மூளையை நாம் பயன்படுத்துவதே கிடையாது. மூளைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மூளை 0.003% தான். 0.097% நம்ம பயன்படுத்துறதே கிடையாதான்.